ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 4 பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடுங்க. 5 சென்டில் அமைஞ்சிருக்கு. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்கிறாங்க. 30 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. விலாங்குறிச்சிக்கும் காலாப்பட்டி, ஐடி பார்க்கு, டைட்டில் பார்க்கு இப்படி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு சென்டரான பிளேஸில் இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா அந்த கார்டன் செட்டப்புங்க. பகலில் நீங்கள் பார்க்குறீங்க, இது ராத்திரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் போட்டிருக்கிற லைட்டுகள் ஆகட்டும், இதில் விழுந்துட்டுருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் அருவி, இது எல்லாமே இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. வீட்டோட எலிவேஷனுங்க, ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் வீட்டோட எலிவேஷனை ரொம்ப ராயலாகவும் டீசெண்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் உள்ள பில்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது இதோட லுக்கு உங்களுக்கு தனியாகவே தெரியும்னு நினைக்கிறேன். இது இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க. ரோடுன்னு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. மெயின் ரோட்டிலேருந்து பில்டிங்கோட ஹைட்டை நல்லா உயரமாகவே தூக்கியிருக்கிறாங்க. உள்ளே என்ட்ரானதும் 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு தடமும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய கார் தாராளமாக நிறுத்திக்க முடியும். சின்ன காருகளாக நிறுத்தினோம்னா 2 காரே கூட நம்ம தாராளமாக அதில் நிறுத்திக்க முடியும். உள்ளே என்ட்ராகி வந்தோன்னு ஃபுல் கிரைனட் கொடுத்து ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. நல்ல கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்குறாங்க. தேக்கு டோரில் உள்ள என்ட்ரானதும் ஒரு அழகான யூனிட்டு ரொம்ப அழகாகவே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. பதினாறுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட் டிசைன் தனியாக நமக்கு தெரிகிறது மாதிரி அதுக்கான ஒர்க்குகளை ரொம்ப நேர்த்தியாக வேலை செஞ்சுருக்குறாங்க. பால் சீலிங்குகள் எல்லாமே கொடுத்து, டிவி யூனிட்டை நல்லா பெருசாக கொடுத்து, ஜன்னல்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக கொடுத்து, வெண்டிலேஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஹால்லேருந்து வெளியிலேயே ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல கார்டனிங் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்குறாங்க. டே டைம் நைட் டைம் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி வெளிச்சத்துக்காகவும் நைட் டைமில் ஒரு நல்ல கிராண்ட் லுக்குக்காகவுமே இதை கொடுத்துருக்குறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. வீட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் உள்ள மாடலர் கிச்சன் ரொம்ப அழகாக யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட் கிச்சன், ட்ரை கிச்சன்னு ரெண்டையுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. வெளியில் போகிறதுக்கு ஒரு டோரும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வெளியில் கார்டன்லேருந்து பார்க்கும்போது இந்த டோரை பார்த்தோம், ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. இன்டீரியர் எல்லாமே ரொம்ப கிளாஸியாக கொடுத்துருக்குறாங்க. இது இந்த வீட்டோட 2வது ஹாலுங்க. ஃபஸ்ட்டு ஹாலுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வர்றவங்க வெளியிலே உட்காந்துட்டு போகிறது மாதிரியான ஒரு அமைப்புக்காக என்ட்ரன்ஸில் ஒரு ஹாலும், இது தனியாக நம்ம ஃபேமிலிக்காக தனியாக ஒரு ஹாலும்
2 ஹால் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைனிங்காக வேணும்னாலும் நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். எல்லாத்தையுமே செப்பரேட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஃபால் சீலிங் எல்லாமே கொடுத்து ஃபுல் கபோர்டு ஒர்க் கொடுத்து ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சென்டர்லேயே ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வரும்போது இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூம் முழுசுமே ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சே பண்ணியிருக்காங்க. 7க்கு 5 அப்படிங்கிற அளவில் அந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. உள்ளேயே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. மாடிக்கு வந்ததும் மாடியில் ஒரு டிவி யூனிட் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஹாலே ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக மேலே மாடல் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்றானதும் 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதை மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் இன்டீரியர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணுறதுக்கான இடம், படுக்கிறதுக்கான இடம், செல்ஃபு, கபோர்டு, லாஃப்ட்டுன்னு ட்ரெஸ்ஸிங் ரூமையும் இதில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்து அதுலேயும் ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டையும் செப்பரேட் பண்ணி நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வரும்போது ஒரு பால்கனியும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட எலிவேஷனில் இது வர்ற மாதிரியும் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறவங்க உபயோகப்படுத்திக்கிற மாதிரியும் அந்த பால்கனி அமைஞ்சிருக்கு. இது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூமுங்க. 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா சில்ட்ரனுக்கான பெட்ரூமாக பார்த்துக்கலாம். இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பதினொன்றுக்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு காமன் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு தளமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,70,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டும்தான் விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க.
இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.